தற்போது வெற்றி கொண்டாட்டத்தை நம்ம திரையில் பார்த்துட்ருக்கோம். மூன்றாவது முறையாக இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. நாடு முழுவதும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாகமான வெற்றி களிப்பில் திளைப்பில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்த்துட்ருக்கோம். கோப்பை வரலாறுல ஒரு முதல் அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட தொடங்கி இருக்கிறது. மெரினா கடற்கரையில பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருமே வெகு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியாவால் மூன்றாவது முறையாக கோப்பையை வெல்ல முடியாது என தெரிவித்திருந்தனர். இந்த மூன்றாவது முறையாக கோப்பையை வென்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை செய்திருக்கிறது. 2007 MS தோனி ஆரம்பித்த அதே வெற்றி தொடர்ந்து 2024 தொடர்ந்து 2026 சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொண்டாட்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த காட்சிகள் மெரினாவிலும் சற்றும் சளைக்காமல் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மெரினா கடற்கரை முழுவதுமாக நிரம்பி இருக்கின்றனர். முக்கியமாக இந்தியாவுடைய ஆட்டக்காரர்கள் சஞ்சு சாம்சன் தொடங்கி பல்வேறு ஆட்டக்காரர்கள் முக்கியமான பேட்டிங்கை கொடுத்திருந்தனர். பவுலிங்கிலும் இதுவரையில இல்லாத அளவுக்கான டார்கெட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகவே இந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம், இந்த மேட்ச் எப்படி இருந்தது? இந்தியா 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 என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அது எப்போன்னு சொன்னால் விக்கெட்லாம் சர்னு விட்டாங்க. ஆனால் பேட்டிங்கும் சூப்பராக இருந்தது. இந்தியா பேட்டிங்கு சஞ்சு சாம்சனு அபிஷேக் சர்மா எல்லாமே சேர்ந்து நிறைய ரன்னு குவித்தாங்க. அதை அடிப்பாங்கன்னு பார்த்தா நியூசிலாண்டில் யாருமே அடிக்கலை, யாருமே ஒழுங்காவே இல்லை. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் ஒழுங்காவே இல்லை, வந்த முதல் பால்ல அவுட் ஆகிட்டு போயிட்டார். இதுதான் நடக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இங்கே க்ரௌடில் பார்க்குறதுக்கு? வெரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே வருவோன்னு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பேசுகிறீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேட்ச் பார்க்குறது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்தியா வின் பண்ணியிருக்காங்க கப்பை. நல்லா ஆடினாங்க. சாம்சனு, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா எல்லாமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் எடுத்து கொடுத்தாங்க. இது எண்டிங்கில் பார்த்தா சிவம் துபே நல்லா ஆடினார். கேட்சிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. பும்ரா இருக்கும் போது எதுவுமே பண்ண முடியாது. அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. அவர் தான். இஷான் கிஷனும் நல்லா கேட்ச் பிடிச்சாரு. அபிஷேக் சர்மாவும் ஒரு விக்கெட் எடுத்து தந்தார். இதை கற்றுந்தான். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா சூப்பராக போச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆடினாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷானும் சூப்பராக ஆடி கொடுத்தாரு. ஆனால் சூரியகுமார் யாதவ் எதுக்கு தான் ஆடினாருன்னு தெரில, எல்லா மேட்சையும் சொதப்புறாரு. அதேமாதிரி பவுலிங்கில் பார்த்தோன்னா பும்ரா நல்லா கெத்தாக பண்ணாப்புல, அக்சர் பட்டேலாம் நல்லா பண்ணாங்க. ஆனால் மேட்ச் நல்லா சீரியஸாக போகணும்னு பார்த்தோம், ஆனால் மொக்கையாக போயிடுச்சு. போன மேட்ச் வேற மாதிரி போச்சு, அந்த மாதிரி போகணும்னு பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி போகல. எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு, கொஞ்சம் இதுவாகவே போச்சு. மெரினாவில் பார்த்தது வெறித்தனமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. ஸ்டேடியத்தோட பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே பார்த்ததோட இங்கே வேறு பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சார். அசோக் குமார் இஷான் கேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு. சேட்டா 3 மேட்சுமே நல்லா நாக் விட்டுருந்தாரு, பயங்கரமாக இருந்தார். இந்தியா வின் பண்ணுறதுக்கு சேட்டா தான் ஒரு முக்கிய காரணம். வேற மாதிரி அவர் பவுலிங்கே வேற மாதிரி தர்ற மாதிரி இருக்கு. சத்தியமா பேக் டு பேக் டிராஃபிஸ் அடிச்சது இந்தியா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த வருஷம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் பேக்கில் செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் நம்ம மெரினாவில் பார்க்குறப்போ ஒரு ஸ்டேடியமில் ஸோ இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.